ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது சித்திரை திருவிழா. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி ஆள்கின்ற மதுரையிலே சித்திரை திருவிழா பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு அழகர் உற்சவங்கள்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. அழகர் பெருமாள் உங்களுக்கு மே 1ஆம் தேதி அதிகாலை 5:45 மணி அளவில் ஆற்றில் இறங்கும் வைபவமும் மற்ற சடங்குகள்லாம் நடந்திருக்கு. கொடியேற்றி ஆட்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உற்சவங்கள் நடந்து கொண்டே வருகிறது. அதே போல் மீனாட்சி அம்பாளுடைய திருக்கல்யாணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு மீனாட்சி தேவியின் திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறபடி இருக்கிறது. இந்த ஒரு அற்புதமான திருவிழாக்கள் ஒன்று மதுரையில் நடக்குது, இன்னொன்று திருமாலிருஞ்சோலையில் நடந்துக்கிட்டு இருக்கிறது. அதை பற்றிய சில முக்கியமான விஷயங்களை நாம் பார்த்துக்கலாங்க. அது என்ன ஏது, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எதற்காக பெருமாள் அங்கே இறங்குறாருன்னு நிறைய பதிவுகள் இதை பற்றி வருது உங்களுக்கு. இது அடியனுடைய மீள் பதிவு, ஒவ்வொரு வருடமும் நமக்கு போடுகிற ஒரு விஷயம்தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை திருவிழாவுடைய முக்கிய விழாவான திருக்கல்யாணம் ஏப்ரல் 28ஆம் தேதி 2026 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயிலில் வடக்காடி வீதி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற திருக்கல்யாண மண்டபத்தில் காலையில் 8:35 மணிக்கு மேலே 8:59 மணிக்குள்ளாக இந்த வைபவம் நடைபெற உள்ளது. வெள்ளூர் உள்ளூர் எல்லா பக்தர்களுடைய வசதிக்காக நமக்கு இந்த டிக்கெட்டெல்லாம் உங்களுக்கு ஆன்லைன்லேயே நிறைய வசதிகள் இருக்குது. அந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சு நீங்கள் டிக்கெட்டெல்லாம் வாங்கிக்கலாம், முன்கூட்டியே பண்ணலாம். இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, மீனாட்சி அம்பாள் உங்களுக்கு மலையத்துவஜ பாண்டியன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாண்டிய மன்னனுக்கு ஒரு அற்புதமான புதல்வியாக அவதாரம் செய்கிறாள் மீனாட்சி. அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக மீனாட்சிக்கு பட்டம் சூட்டி ரொம்ப பெருமையாக வளர்க்குறாங்க. அம்பாள் கதையை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க சுருக்கமாக. அதில் ஒரு 3 தரங்களோடு அம்பாள் வர்றா. சிவபெருமான், அதாவது அவளுக்குரிய மணாளனை பார்க்கறச்சு அது மறைந்து விடும் அப்படின்ற ஒரு நியதி சொல்கிறாங்க பெரியவங்கெல்லாம். அதற்கேற்றார் போல சிவபெருமானை கண்டவுடனேயே அந்த ஸ்தனம் மறைந்து விடுகிறது. காஞ்சனமாலைக்கும் மலையத்துவஜ பாண்டியனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. மீனாட்சி திருக்கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க. பட்டாபிஷேக வைபவங்கள் எல்லாம் நடக்குது. அதை நினைவு கூறுறதுக்குத்தான் இந்த 10 நாள் சித்திரை திருவிழா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு திருவிழா இங்கே நடக்கிறது. வருஷம் நடக்குது. திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு ஏங்குகிறவர்களும் அங்கே திருமணம் நடக்கிற வைபவங்களில் கலந்துக்குவாங்க. மீனாட்சிக்கு பிரத்யேகமாக நிறைய ஆபரணங்கள் அது இது எல்லாம் அந்த காலத்தில் நிறைய பேர் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நிறைய சரீர சேவைகளையும் அங்கே போய் நாம் செய்யலாம். அம்பாளுக்கு அந்த திருக்கல்யாணம் முடிந்த உடனே கல்யாண சாப்பாடுன்னு பக்கத்தில் அங்கங்கே மண்டபத்துலலாம் நடக்கும். அங்கே போய் நம்ம கரிகான் நறுக்கி கொடுக்கலாம். நம்ம என்ன வயதோ அதற்கேற்றாற் போல் நம்ம செய்யலாம். அம்பாளுக்கு சேவை செய்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் அன்னைக்கு கிடைக்கும். நமக்கு மீனாட்சி கருணையால் கிடைக்கும். இந்த அளவில் மதுரையில் நடக்கிற இது ஒரு நிகழ்வு. மற்றொரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகர் ஆற்றில் இறங்குற ஒரு 10 நாள் திருவிழா ரொம்ப சுவாரஸ்யமாக நடக்கும். உங்களுக்கு அதுக்கு உண்டான நிறைய கதைகளும் உண்டு. அதில் ஒரு ரொம்ப சுருக்கமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி தான். ஆனால் மதுரை மக்களுக்கு ஒரு சிறப்பாக பார்த்தீங்கன்னா தீபாவளியோட ஒரு சிறந்த ஒரு பெரு திருவிழாவை ஒரு 10 நாளாக ஊரே ரொம்ப கொண்டாட்டமாக நடக்கும். எந்த ஊரில் இருந்தாலும் அந்த சொந்த ஊருக்கு எல்லாரும் அந்த நேரத்துக்கு வந்துடுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அழகர் மலையுடைய சிறப்பு கொஞ்சம் நாம் பார்க்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே மீனாட்சி கோயில் மதுரையில் இருக்குதுன்னா, அங்கேருந்து அழகர் பெருமாள் கோயில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி நம்ம போகணும். உங்களுக்கு அந்த அழகர் மலை பார்த்திங்கனாலே அவ்வளோ ஒரு கம்பீரமாக நமக்கு காட்சி கொடுக்கும். அந்த மலைக்கு பேர் ரிஷபாத்ரி அப்படின்னு ஒரு பெயரும் ஒன்று உண்டு. அதாவது தன் மேலே ஏவி விடப்பட்ட ஒரு சாபத்துக்கு விமோச்சனம் கேட்டு யமதர்மராஜா இந்த மலைக்கு பெருமாளை வேண்டி தவம் இருந்தான் அப்படின்னு ஒரு கூற்று. அந்த தவத்தை மெச்சி யமதர்மராஜருக்கு பெருமாள் சாப விமோசனம் கொடுக்குறாரு. அதே போல் அங்கேயே தங்கியிருந்து பூலோக பக்தர்களுக்கும் நீங்கள் அனுகிரகம் பண்ண வேண்டும் சுவாமி அப்படின்னு யமதர்மராஜா கேட்டுக்கொண்டபடியாலே சுவாமி அங்கே இருக்கிறதாகவும் ஒரு கூற்று ஒன்று உண்டு.
அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ பார்க்குறோம் பாருங்கள், அந்த அழகர் பெருமாள் ஆற்றில் இறங்குறவர் செய்யப்படுகிறது தங்கம். என்ன ஒரு தங்கம், அந்த தங்கம் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபராஜித தங்கம்னு பேர். அந்த தங்கம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. பெருமாளுடைய திருமேனியும் நமக்கு பார்த்தீங்கன்னா அனந்தபுரத்தில், திருவனந்தபுரம் கேரளா இருக்குது இல்லைங்களா, அங்கே இருக்கிற பத்மநாப சுவாமி, இந்த 2 விக்கிரகங்கள் மட்டும்தான் இந்த அபராஜித தங்கத்தால் செய்யப்பட்டது. அதுக்காகத்தான் இப்போ அந்த தண்ணியெல்லாம் பீச்சி அடிப்பாங்க இல்லையா, குளிர்ச்சி ஊட்டுறதுக்காக. அதனால் எல்லோரும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லோரும் ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க, தயவு செஞ்சு சுவாமி மேலே அது படக்கூடாது. ஏன்னா முன்னெல்லாம் நல்லபடியாக இருந்தது, இப்போ தண்ணி எல்லாம் கொஞ்சம் கெமிக்கல் கலந்துருக்கிறதுனால அடியேனுடைய விண்ணப்பமும் ஒரு வேண்டுகோளும் அதுதான், சுவாமி திருமேனியில் படாத அளவுக்கு பார்த்துக்கங்க. திருவிழான்னும் போது எல்லாரும் சந்தோஷமாக நடக்கிற ஒரு விஷயந்தான், இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற அவதாரம் எடுக்கிற கல்லழகராக அவதாரம் எடுக்கிற பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் என்ன அழகு. அங்கே பாருங்க, சொக்கன், மீனாட்சிக்கு சொக்கன், அப்படியே அவர் அழகாக பார்த்தா சொக்கி போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தாயாருக்கு பெருமாள் சுந்தரராஜ பெருமாள், அவ்வளோ ஒரு அழகு. அவர் ரொம்ப கல்லழகராக இங்கே ரொம்ப அழகாக அவதாரம் எடுத்து எழுந்தருளிக்கிற சுந்தரராஜ பெருமாள் சங்கு சக்கரம் வில் வாள் கதை அப்படின்னு பஞ்சாயுதங்களோடு நமக்கு காட்சி தருகிறார். அது மட்டும் இல்லாமல் பெருமாள் கையில் இருக்கிற சக்கரம் பிரயோக சக்கரம், அதாவது புறப்படுறதுக்கு தயாரான ஒரு விஷயமா அங்கே இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தர்களிடமிருந்து அபயக்குரல் வந்தால் கண நேரமும் தாமதிக்காமல் துஷ்டர்களை அழிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அந்த சக்கரத்தை பிரயோக நிலையிலேயே பெருமாள் வச்சிருக்கிறாராம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அபராஜித தங்கம் இந்த உற்சவ திருமேனிக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அவர் எதுக்காக போய் அந்த ஆற்றுல இறங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபதஸ் அப்படின்ற ஒரு முனிவர் இந்த நூபுர கங்கையில் தீர்த்தமாடிட்டு பெருமாளை நோக்கி தவம் பண்ணுறாரு. அப்போ துர்வாச மகரிஷி தன்னுடைய பரிவாரங்களோடு அந்த வழியாக வர்றாரு. பெருமாளையே சிந்தனையில் நினைத்திருக்கிறதுனால இந்த ரிஷி வந்ததை அவர் கவனிக்கலை. பொதுவாகவே விஸ்வாமித்திரர் ரொம்ப துர்வாச மகரிஷி ரொம்ப கோபமானவர்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. என்னை பார்க்காம இருந்தியா, நீ மண்டூகமாக போ, தவளையா போன்னு சாபம் கொடுத்துடுறாரு. உடனே அவர் வேண்டுறாரு, நான் சுவாமி சிந்தனையில் இருந்தேன், பெருமாளையே நினச்சிட்டு இருந்ததுனால இப்படி இருக்குது, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னும் போது விவேகவதி அந்த தீர்த்தக்கரையில் தான், வைகை நதி தீர்த்தக்கரையில் நீ போய் தவம் பண்ணு, சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கே உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் அப்படின்னு துர்வாசர் சொல்கிறாரு. அந்தபடி தான் உங்களுக்கு வைகை கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த இந்த சுபதஸ் முனிவருக்கு விமோசனம், சாப விமோசனம் கொடுக்கறதுக்காகத்தான் அழகர் மதுரைக்கு போனதாக நமக்கு புராணங்களில் சொல்கிறது. இந்த சித்ரா பௌர்ணமியை ஒட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சித்திரை திருவிழா ஒரு 4-5 நாள் முன்னாடியே தொடங்கிடும். உங்களுக்கு முதல் 2 நாளில் கோயிலில் இருப்பார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மதுரையை நோக்கி புறப்பட்டுருவார். ஆரம்ப காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலங்காநல்லூரில் குருதுர வாகனத்தில் வர்றது, அந்த மாதிரி அலங்காரம் ஒவ்வொரு ஊரில் ஒரு மண்டகப்படி அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு உங்களுக்கு அங்கேருந்து வைகை ஆற்றுல இறங்கி அப்புறம் வண்டியூருக்கு வண்டூக மகரிஷிக்கெல்லாம் சாப விமோசனம் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த என்ன சொல்கிறது தசாவதார மண்டபங்கள்லாம் இருக்கும். அங்கெல்லாமும் நிறைய தங்கி அழகர் பெருமாளை எல்லாரும் எதிர் சேவை எல்லாம் செய்து, தல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா அங்கே அழகருக்கெல்லாம் அபிஷேகமெல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய கோபுரங்கள்லேருந்து தீர்த்தமெல்லாம் தலையில் சுமந்து கொண்டு ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்குங்க. ஒவ்வொரு நாளுக்கு ரொம்ப அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா அழகர் பட்டு உடுத்தி வர்றாரு இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா பல வகை வண்ணங்கள் இருக்கும். உங்களுக்கு வெள்ளை, சிவப்பு, ஒரு பெட்டிக்குள்ளே இருக்கும், பச்சை, மஞ்சள், ஊதான், நிறைய வண்ணமாக இருக்கும். அந்த ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒரு குறிப்பீடு உண்டு. பச்சை பட்டு உடுத்தி வந்தால் சுபிக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எந்த வண்ண புடவை அவர் அணிந்து வருகிறாரோ அதை அந்த ஆற்றுல இறங்குற சமயத்தில் நமக்கு அதற்குண்டான ஒரு விஷயம் நமக்கு சொல்லும். எப்படி இருக்கும், விளைச்சல் நல்லா இருக்குமா என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த காலத்துலேருந்து பெரியவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த திருவிழாவும் உங்களுக்கு ஒரு 10 நாள் நடக்கும். ஆக இது முதல்ல தனித்தனியாக நடந்தது. அதுக்கப்புறம் திருமலை நாயக்கர் காலத்தில் இதையெல்லாம் ஒன்றாக்கி
அந்த மாதிரி கோச்சிக்கிட்டு போய் இறங்குறாரு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதனால் நீங்கள் அந்த பெருமாள் போய் திருப்பியும் மறுபடியும் அங்கே போய் திருமாலிருஞ்சோலை அடையிற வரைக்கும் அவருக்கு ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு ஊரில் நின்று நிறைய சேவைகளெல்லாம் செய்வாங்க. ஒவ்வொரு நாள் சர்ப வாகனம் அது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மண்டபங்களில் தேனூர் மண்டபம் அந்த மாதிரி ஒவ்வொரு மண்டபமாக வந்து மறுபடியும் திருமாலிருஞ்சோலையை வந்து அடைந்து விடுவார் நம் அழகர் பெருமாள். இதை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய இப்போ உங்களுக்கு என்னென்ன நாளில் என்னென்ன விஷயம்னு இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த விஷயங்களை பாருங்கள். முடிந்தவங்க மீனாட்சி திருக்கல்யாணத்தை 28ஆம் தேதி போய் அங்கே பாருங்கள். முடியாதவங்க தொலைக்காட்சியிலேயே பார்த்துட்டு நாம் வீட்டிலேயே கூட சரடு பெருக்கி கொள்ளலாம். ஆனபடியால் இந்த 28ஆம் தேதி ஏப்ரல் மாதமும் மே 1ஆம் தேதியும் குறித்து வைத்து கொண்டு இந்த சடங்குகளையெல்லாம் நாம் பெருமாளை நாம் இருந்த இடத்திலேயே கூட சேவித்து மகிழ்ச்சி அடையலாம். இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகளில் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.